எல்லார் கைகளை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 4வது அதிகாரம். உபாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களோடு சொல்லுகிறார், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறந்துடாத. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன்னோட விட்டுறாத. அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். கடந்த நாளில் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். ஒரே வார்த்தை தான், நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். மனிதனுக்கே உரிய சிறப்பு என்ன தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டு தான் சொல்லுங்க. மனிதனுக்கே உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, அதனாலதான் நிறைய பேர் எதை வளர்க்குறாங்க? தைரியமா சொல்லுங்க. இப்ப அடுத்து யாரெல்லாம் நாய் வளர்க்குறீங்க நான் கேட்கல. ஏன்னா அதை என்ன சொல்லுவாங்க? அது என்னதான் நன்றி. மனுஷனுக்கே உள்ள சிறப்பு மறக்கிறதுன்னு சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். மனுஷனுக்கே உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, ஒருத்தங்க செய்யற நன்மையை மறந்துடுவாங்க. ஏன்னா சில காரியங்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் செத்தாலும் இத ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு மோசேயை கொண்டு சொல்லுகிறார், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறந்துடக்கூடாது, மறக்கக்கூடாது. மறக்காம இவைகளை உன் இருதயத்தில் வைத்திருக்கணும். இருதயத்தில் வைத்துட்டு உன்னோடு கூட நீ அப்படி விட்டுறக்கூடாது. அதை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை நீ அறிவிக்க கடவாய். கடந்த நாளில் ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்துக் கொண்டிருந்தார். இடைபெட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். ஒரு தேவ பிள்ளை, இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மறக்க கூடாத காரியங்கள், சில காரியங்களை மறக்கவே கூடாது. அது எது வரைக்கும் மறக்க கூடாதா? நம்முடைய கடைசி வரைக்கும் அது மறக்கவே கூடாதா? ஆமென். இவைகளை நாம் மறந்தால் ஆமென், நம்முடைய ஆத்மாவுக்கு கேரண்டி இல்லையா? இவைகளை நாம் இருதயத்தில் வைத்திருப்போமானால் நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் எச்சரிக்கையா இருப்போமா? ஒரு தேவ பிள்ளை மறக்க கூடாத காரியங்கள் என்ன? அதை தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக. முதலாவது, ஒரு தேவ பிள்ளை எதை மறக்க கூடாது? உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எகிப்து தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, இரத்தத்தால் மீட்கப்பட்ட தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அல்லவா, அந்த கர்த்தரை நீ மறந்திடவே செய்யாத. மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எகிப்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணினார்? யாக்கோபி நாட்களிலே, யோசேப்பு நாட்களிலே இஸ்ரவேலர்கள் சொற்ப ஜனமாயிருந்தார்கள், எகிப்துக்குள்ளே போனார்கள். முற்பிதாக்கள் எல்லாம் மரித்த பிறகு ஆமென், ஜனங்கள் பலுகி பெருக ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோனாக வருகிறான். அவன் வந்து பார்க்கிறான், இந்த ஜனங்கள் பலுகி பெருக கூடாது, இவர்கள் நம்மை எதிர்க்க கூடாது, இவர்கள் நம் தேசத்தை விட்டு புறப்பட்டு போக கூடாது என்பதற்காக அவன் ஒரு திட்டத்தை போட்டு என்ன செய்கிறான்? ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான், ஜனங்களை நெருக்க ஆரம்பிக்கிறான், ஜனங்களை வேதனைப்படுத்த துவங்குகிறான், ஜனங்களை அடிமைப்படுத்த துவங்குகிறான்.
இப்பொழுது ஜனங்கள் கூக்குரலிடுகிறார்கள், வேதனையில கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறார்? முச்செடியில் எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி மோசேயை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு, அவர்களுடைய வேதனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இரட்சகனாக கர்த்தர் மோசேயை எகிப்துக்கு அனுப்புகிறார். எகிப்தில் அனுப்பப்பட்ட மோசே, ஆமென், பார்வோனிடத்திலே மோதுகிறான். ஆமென். பார்வோன் யாரோடு மோதிக்கொண்டிருக்கிறான்? ஜனத்தோடு மோதிக்கொண்டிருக்கிறான். பார்வோன் யாரோடு விளையாடிட்டு இருக்கிறான்? கர்த்தருடைய ஜனத்தோடு விளையாடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்களுக்கு நம்மளை எதிர்க்க முடியாது, இவங்களுக்கு நம்ம கூட ஃபைட் பண்ண முடியாது, இவங்களுக்கு நம்ம முன்னாடி நிக்க முடியாது. புகுந்து விளையாடுறான். ஜனங்க அழுறாங்க, கதறாங்க. பார்வோனுடைய வேடிக்கையே அவருடைய ஜனங்களை அழ வைப்பதே. ஆமென். ஆனால் அவன் அறியவில்லை, இந்த பார்வோனோடு யுத்தம் பண்ணுவதற்கு பரத்திலிருந்து ஒருவர் அனுப்பப்படுவார் என்பதை பார்வோன் அறியவில்லை. யுத்தம் கர்த்தருடையது. மோசே அனுப்பப்படுகிறான். மோசே கோலையும் கையில் பிடித்துக் கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். யுத்தம் ஆரம்பிக்கிறது. அடையாளங்கள். பார்வோனும் ஆரம்பத்தில் பாம்பை, கோலை பாம்பாக மாற பண்ணுகிறான். அவன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கிறான், முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்வோன் கதை முடியுது. இப்பொழுது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிரயமாய் செலுத்தப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது சும்மா கிடையாது. உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிர. இது இஸ்ரவேலினுடைய சரித்திரம். நம்முடைய சரித்திரம் என்னங்க? ஆமென். இஸ்ரவேலை மீட்க அனுப்பப்பட்டவன் மோசே. நம்மை மீட்க அனுப்பப்பட்டவர் மோசேயை பார்க்கிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். நல்லவர். அவர் நல்லவர்னு பாடுறதுல இருக்கிற சந்தோஷம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறதுல இருக்கிற பலன். அனுப்பப்பட்டார். மோசையை கம்பல் பண்ணி அனுப்ப வேண்டி இருந்துச்சு. ஆனா இயேசுவை அவர் கம்பல் பண்ணல, போன்னு சொல்லல. இயேசுவை பிதா இப்படி ஒரு பார்வை பார்த்தார். இயேசு இறங்கி வந்தார். யுத்தம் கர்த்தருடையது, எனக்கா யுத்தம் பண்ணினவர். இஸ்ரவேலர் யார் தெரியுமா? இஸ்ரவேலர் யார் தெரியுமா? காணாமல் போன ஆடு. நாம காணாம போன ஆடு கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக ஒரு கானானிய ஸ்திரீ வரும்போது, பிரைஸ் காட், ஆமென், ஆண்டவரே, சீஷர்கள் கேட்கிறாங்க, ரொம்ப தொந்தரவு பண்றா, அவன் கேட்டதை கொடுத்து விட வேண்டியதுதான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர் யாரு? காணாம போன ஆடு. நாம யாரு? ஏசாயா 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே தேவ கோபத்துக்குள்ளான ஜனத்தை குறித்து இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 13:14. துரத்தப்பட்ட வெளிமானை போலவும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும். நாம் யாரா இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். சத்துருக்கள்னா யாரு? தேவ கோபத்துக்கு உள்ளானவர்கள். நாம யாரு தெரியுமா? காணாமல் போன ஆடு கிடையாது, யாரும் சேர்த்து கொள்ள. நான் இப்படி அதை சொல்ல விரும்புகிறேன், யாரும் தங்களுடைய மந்தையிலே சேர்த்து கொள்ள விரும்பாத ஆடு. ஹல்லேலூயா. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினத அந்த கர்த்தரை நீ மறந்துடாத. நீ யார் தெரியுமா? யாரோன சேர்த்து கொள்ள ரெடி இல்லை. கோபத்துக்குள்ளான ஆடாயிருந்த நம்மை
அவருடைய சிநேகத்துக்கு உள்ளாக்கி, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் என் உயிரே, என் இயேசுவே, என் உறவே, என் இயேசுவே, அநாதையான என்னை அனைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே. பாடுங்க. அநாதையான என்னை யாரும் சேர்க்க விரும்பாத ஆண்டவரே, கோபத்துக்குள்ளான என்னை உம்முடைய சிநேகத்துக்கு உள்ளாக்கி இழுத்து கொண்டீரே. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, வழி தெரியா ஆடு, காணாமல் போன ஆடு, இதை விட கீழே கிடந்தவங்க நாம, யாரும் சேர்க்காத ஆடு. பவுலதான் ரோமருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நாம் பாவிகளா இருக்கையில், நாம் பலனற்றவர்களா இருக்கையில், நாம் சத்துருக்களா இருக்கையில், நாம் தேவராஜ்யத்துக்கு அந்நியர், புறஜாதியார், யாரும் சேர்க்காத ஆடு. தாவீது இந்த ஆட்டுக்காக யுத்தம் பண்ண மாட்டார், தாவீது இந்த ஆட்டுக்காக யுத்தம் பண்ண மாட்டார், தாவீது இஸ்ரவேலின் நாட்டுகளுக்காக தான் யுத்தம் பண்ணுவார். ஆனா யாரும் சேர்க்காத இந்த ஆடு. ஆமென். நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்தேன், உன்னுடைய பாஸ்ட் பார்த்தேன். உன் பாஸ்ட் என்ன? ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருக்கவில்லை. ஆனா நான் உன்னை பார்த்தேன். தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று ருசித்தவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, glory, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட தகப்பனே, நல்ல நேசரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவனை மறக்க முடியுமாங்க? அவர் எப்படி கொண்டு வந்தாரா? சங்கீதம் 88 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து. நாம யாரு? திராட்சை. எல்லாரும் சொல்லுங்க, கொடி. எகிப்திலிருந்து எதை கொண்டு வராரா? அதனாலதான் கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார் என்று மோசேயை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார். உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஆமென். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஏன் தோள்ல போட்டார் இப்போ தெரியுதா? அவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது கொடி. கொடி எப்பொழுதுமே அந்த செடி மேல படர்ந்துதான் இருக்கும். இது நானா படர்ந்தது அல்ல. அவருக்கு என்ன தெரிஞ்சதுனால என்னை அவர் தம் மேல படர அனுமதித்தார். இந்த கொடிக்கு வேண்டிய அத்தனை சத்து, பலன், வளம் அனைத்தையுமே இந்த செடி என்ன செய்யும்? மண்ணிலே அதனுடைய வேரிலிருந்து உறிந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த செடி என்ன சப்ளை பண்ணதோ, என்ன கொடுக்குதோ, அதை வச்சுதான் இந்த கொடி வளரும், இந்த கொடி படரும், இந்த கொடியில கனி உண்டாகும். இந்த செடி மட்டும் கொடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டுனா
இந்த கொடிக்கு உயிரே இல்லை, லைஃபே இல்லை. அதே போலதான் மெய்யான திராட்சை செடி பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர். ஆமே, எனக்கு வேண்டிய அத்தனையும் அவர் கொடுத்து கொண்டு இருப்பதனால மட்டும்தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. அவர் கொடுக்க, அதனாலதான் 104வது சங்கீதம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும், நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். திகைக்கும். சபையே, ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, நம்ம யார் தெரியுமாங்க? யாருமே சேர்த்து கொள்ள விரும்பாத ஆடுகள். அவர் சேர்த்து கொண்டதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் மட்டும் இந்த ஆடுகளை சேர்த்து கொள்ளலைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஏசாயா 13:14 வாசித்தோம், யாரும் சேர்க்காத ஆடை போல் இருப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் ஓடி போவார்களாம். 13:15 வாசியுங்கள். அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு, அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான். அவர் மட்டும் நம்மளை சேர்க்கலைன்னா இந்த ஆடு எப்பவோ கசாப்பு கடைக்கு போயிருக்கும். அதுதான் நாங்க ஆட்டை 2 காரியத்துக்காக பிடிப்பாங்க, 2 காரியத்துக்காக வாங்குவாங்க. ஒன்று வெட்டுறதுக்கு, இன்னொன்னு வளர்க்கிறதுக்கு. கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? மரணத்துக்கு நமக்கு 1 அடி தூரம் மாத்திரம் இருந்த சூழ்நிலை எத்தனை வந்தது. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய சபையாகிய மந்தையிலே சேர்த்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய நீதியா, நம்முடைய நியாயமா, நம்முடைய என்ன சொல்ல முடியும்? நாம யாரு? காணாமல் போன ஆடா? அது கூட இல்லை. ஆமென். யாரும் சேர்க்காத ஆடு. ஆனா அவர் தம்முடைய சிநேகத்துக்கு உட்படுத்தி, என்னையும் உங்களையும் இந்த சிநேகத்துக்கு உட்படுத்துவதற்காக அவர் உயர்த்தப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. எங்கே, எப்படி உயர்த்தப்பட வேண்டியது? சிலுவையிலே 2 கள்ளர்கள் நடுவிலே அவர் தொங்கினார். ஆண்டவர் சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாம வேற ஆடுகளை எனக்கு உண்டு. அந்த ஆடுகளை நான் சேர்க்கலன்னா வேற யாரு சேர்க்க போறாங்க? அவைகளையும் நான் கொண்டு வரணும். எப்பொழுது நான் கொண்டு வருவேன்? நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர்களை நான் இழுத்து கொள்வேன். கல்வாரி சிநேகம், நம்ம இழுத்து கொண்ட சிநேகம் அவருடையவர்களை மாற்றினது. இல்லை என்றா நாம எப்பொழுதோ பட்டயத்துக்கு இரையாயிருந்திருப்போம். எகிப்திலிருந்து, எகிப்து காளவாயிலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே எப்படி இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வந்தார்களோ, அப்படியே பாதாள வாயிலிருந்தோ, மரண வாசலில் இருந்தோ கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya. இந்த தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மோசே கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஆதாமை பார்த்து உன்னை பெற்ற தேவன் என்று சொல்லவில்லை. ஆனா மீட்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆமென். ஆதாமை உருவாக்குவதற்கு அவர் தம்மை பலியாக கொடுக்கவும் இல்லை. அவர் ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தவில்லை. நம்முடைய சாயலால் மனிதனை உருவாக்கும், மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவ்வளவுதான். ஆதாம் வந்துட்டான். ஆதாம் வர்றதுக்கு அவர் ஊதுனா போதும். நான் வரணும்னா அவர் தம்முடைய இரத்தத்தை ஊற்றணும். ஹalleluya. ஆதாம் வர்றதுக்கு அவ்வளவுதான். ஆதாம் வந்துட்டான். என்னை உங்களை இப்படி அங்க கொண்டு வந்தார். அந்த பாடுகள் கோரமாய் சகித்தார், பாவ நிவாரண பலியா
என்னை நினைத்தார் தம்மை மறந்தார். ரத்தமும் ஆண்டவர் இப்போ சமீபமா போற இடத்துல எல்லாம் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ரட்சிப்பை பெருசா பார்க்க சொல்லு. அவங்க வீடு, காரு, பங்களா, இந்த அழிந்து போற காரியத்தெல்லாம் பெருசா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை ஆண்டவர் இப்போ சமீபமா இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு கடைசி ஆதாம அடி ஓதிட்டார். ஆதாம் வந்துட்டான். இந்த ஜான் சாம் அப்படி வரல. அப்படி ஊதுனாலாம் நான் வரமாட்டேன். அவருக்கு தெரியும் என்னங்க தகுதி இருக்கு. என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னில் ஒரு தகுதியும் இல்லாததுனால என்னை கம்ப்ளீட் அவர் கழுவ வேண்டி இருந்துச்சு. பேதுருவுக்கு காலை மட்டும் கழுவுனா போதும். ஆனா இந்த ஜான் சாமுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கழுவ வேண்டி இருந்ததுனால இந்த ரத்தம் பத்தாது. அடிக்கும் போது சிந்தின ரத்தம் அவனுக்கு பத்தாது. ஆணிகள் அறையும் போது சிந்தப்பட்ட ரத்தம் அவனுக்கு பத்தாது. கால்களில் ஆணிகள் அறையப்பட்ட போது சிந்தப்பட்ட ரத்தம் பத்தாது. முட்களினால கிரீடம் உண்டாக்கப்பட்ட போது சிந்தப்பட்ட ரத்தம் அவனுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு, குத்திக்கோ, என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி என்னை மீட்டெடுத்த என் தேவனை நான் எப்படி மறப்பேன்? என் தேவனை நான் எப்படி மறப்பேன்? இன்னும் கொஞ்சம் ரத்தம் உள்ள இருக்குப்பா, அது சிந்தினதான் என் பிள்ளை எனக்கு கிடைப்பான். ஹல்லேலூயா. அதான் சகல பாவங்களையும் நீக்கி இஸ்ரவேல் வீட்டு நிலைக்கால்கள் மேல ரத்தம். ஆமா, வெளியே வந்த போது கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சான், பூசப்பட்டுச்சு, தெளிக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, யாரும் சேர்க்காத இந்த கூட்டம். இதுக்கு மேல பூசவும் படல, தெளிக்கவும் படல. அவர் ரத்தத்துல தோய்த்து வெளுத்த கூட்டம் இது. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் இது. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னை பெற்ற, உன்னை ஜனிப்பித்த உன் கண்மலையாகிய கர்த்தரை நீ எப்படி மறப்பாய்? ஹல்லேலூயா. ஒருத்தங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தங்களுக்கு பிளட் தேவை, வராங்க, 1 லிட்டர் எடுக்கிறாங்க, அடுத்த நாளும் தேவை, அதே நபரை திருப்பி கூட்டிட்டு வருவாங்களா? சிலர்கிட்ட கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு O பாசிட்டிவ் தானே, நீங்க கொடுப்பீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போன மாசம்தான் ஒருத்தங்களுக்கு கொடுத்தேன், இவ்வளவுதாங்க. முடியாது, கொடுக்க மாட்டாங்கல்ல, முடியாது. கடைசியா ஒருத்தன் குத்த போறான், கொஞ்சம் ரத்தம் உள்ள வச்சிருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன் அந்த கொஞ்சத்தில் கழுவப்பட்டவன். அவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் சொல்ல, உன்னை பெற்ற தேவன். அதனாலதான் வலிக்குது. இளையகுமாரன் திரும்பி வந்த போது மூத்த சகோதரன் போய் கட்டி பிடிக்கல, அப்பாதான் போய் கட்டி பிடிச்சார். ஏன் தெரியுமா? பெற்ற தகப்பன். அதனாலதான் வலி. பிரமாணம் என்ன? பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன? ஒரு மகன் தகப்பனுக்கு வேதனை உண்டாக்கி தகப்பனை காயப்படுத்தி போயிட்டு அவன் திரும்பி வருவானானால் மூப்பர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவன் மேல கல்லறிந்து கொள்ளணும். இதுதான் பிரமாணம். இளையகுமாரன் வேதனைப்படுத்திட்டு போனதும் தகப்பன் போய் மூப்பர்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஆனா மூத்த சகோதரன் ஒருத்தர் இருக்கிறான், போய் சொல்லியிருப்பான், எங்க தம்பி எங்க அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். மூப்பர்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்க, வரட்டும் அவன். இப்பொழுது அவன் தகப்பன் வீட்டை நினைத்து தன் பிள்ளைகளை உணர்ந்து திரும்பி வருகிறான். பட்டணத்துக்குள்ள காலெடுத்து வைக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து தகப்பன் மட்டும் பார்க்கல, பட்டண வாசலிலிருந்து மூப்பர்கள் பார்க்கறாங்க, கூப்பிடுறாங்க, அவன் வரான். எல்லாரும் குனிந்து கீழே பார்க்கறாங்க. ஏன்னா பிரமாணத்தின்படி அவன் மேல கல்லெறியணும். தகப்பனையும் தாயும் துக்கப்படுத்துகிறவன். எல்லாரும் குனிந்து கையில கல் எடுத்து அவனை எறிவதற்குள்ளாக வீட்டுக்குள் இருந்த தகப்பன் இறங்கி ஓடி வந்து என் பிள்ளைன்னு சொல்லி அந்த மகனை கட்டி அணைத்தார்.
அந்த அன்பை சொல்லிட்டே இருக்கலாம். இந்த தேவனை சப்போஸ் அவங்க அந்த கல் எறிந்திருந்தா யார் மேல அந்த கல்லு பட்டிருக்கும் தெரியுமா? தகப்பன் மேல. இந்த பிரமாணத்தின்படி நாம் கல்லெறியப்பட வேண்டியவர்கள். நம்மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளா ஆண்டவருடைய அன்பை எண்ணி தேவனுக்கு மகிமை. யாரும் சேர்க்க விரும்பாத இந்த ஆட்டை விரும்பி சேர்த்த என் நல்ல மேய்ப்பரே, உங்க அன்பு எவ்வளவு பெரியது. தூளில் இருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதாங்க மேல போட்டிருக்கிறார், ஆட்டை தூக்கி தோல்ல, பிள்ளைய தூக்கி தோல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் இவனை நிக்க விட்டா இவன் நிக்க மாட்டான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதுன்ட்டார். முடியாதுன்னு சொல்லல. முடியாதுன்னா நீ ட்ரை பண்ணி பாருன்னு அர்த்தம். கூடாதுன்னா ட்ரை பண்ணாதுன்னு அர்த்தம். நான் இல்லாம நீ எதையும் ட்ரை பண்ணாத. நீ வாழ்க்கை ஃபுல்லா மறந்துடாது. நீ செடி கிடையாது, நீ கொடி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிக்கிறதுக்கு கூட நாங்க தகுதி உள்ளவர்கள் அல்ல. கமாலியல் பாதத்து கீழே இருந்து படித்தவன், பெரிய பணக்காரருடைய பையன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன். அந்த பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிப்பதற்கு கூட, திங்க் பண்றது, இதை எப்படி செய்யலாம், இதை இப்படி பண்ணலாமா என்று யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. காரணம் எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி தேவனால். எப்படி ஒரு காரியத்தை யோசிக்க கூட தகுதி இல்லாதவன். ஹல்லேலூயா. எங்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? எங்க தகுதி என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஒருத்தர் கூட சேர்க்காத ஆடு. ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட இடத்துல ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஏன் வெட்டினார்? உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குனதுனால வளர்ந்த கிளைகளை வெட்டினார். நாம் இஸ்ரவேலர் அல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தார் அல்ல, இஸ்ரவேல் சந்ததி அல்ல. ஆபிரகாம் நமக்கு பிதாவும் அல்ல, ஈசாக்கு யாக்கோபு தாவீதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு இத்தனை பேரே நம்ம கொண்டாட காரணம் ஒன்றுதான், அவருடைய தயவு என்கிற கம்முனால ஒட்ட வச்சுட்டார். இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் உண்டு தாவீதும் சொல்லல, மோசேயும் சொல்லல. ஒரே ஒருத்தர் சொன்ன, இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்த ஒருவனும் சொல்லவில்லை. ஆண்டவர் பார்த்தார், இந்த ஆடை இந்த பூமியிலிருந்து வளர்ந்த யாருமே சேர்க்க மாட்டாங்க. அவரே வந்துட்டார். வந்து எல்லா காதுகள் கேட்க சொல்றாரு, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகள் யார் தெரியுமா? யாரும் சேர்க்காத ஆடுகள். இந்த தேவனை மறந்துடாது. அதனாலதான் உன்னை ஜெனிப்பித்த, உன்னை பெற்ற, சிம்பிளா சொன்ன, உங்க அப்பாவை மறந்துட்டே நீ.
ஆண்டவர் அதனால தானங்க கேட்கிறேன், நான் பிதானா, நான் அப்பானா, அப்பாக்குள்ள கனம் எங்க? நான் உனக்கு அப்பா தானே. நான் பிதாவானால் பிதாவுக்குரிய கனம் எங்க? ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், 43வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து சிம்பிளா சொல்ல. ஆனாலும் உனக்கு ஒரு போன் பண்ண முடியல சொல்லுவாங்கல்ல, ஒரு போன் பண்ண முடியல. ஆமே, நண்பர்களுடைய எதிர்பார்ப்பு வேற, சகோதரர்களுடைய எதிர்பார்ப்பு வேற, பெற்றோருடைய எதிர்பார்ப்பு வேற. பிள்ளை இங்கிருந்து வெளியே அனுப்பி விடுவாங்க படிக்கிறதுக்கோ, ஏதோ டூருக்குன்னா டூருக்கு அனுப்பி விடுவாங்க, படிக்கிறதுக்குன்னா படிக்கிறதுக்கு அனுப்பி விடுவாங்க. எல்லா வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு எப்போ நிம்மதி வரும்னா பிள்ளை போய் சேர்ந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி, டாடி மம்மி நான் வந்துட்டேன். ஃபோன் வரலையா தூக்கம் வராது. ஆமே, எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அண்ணன்லாம் நைட்டு தான் ஃப்ளைட்டு, அவங்க சிங்கப்பூர் போவாங்க. எனக்கு தெரியும், நாங்கள்லாம் விட்டுட்டு வந்து படுத்து தூங்கிடுவோம், காலில் போய் சேர்ந்துருவாங்க. நமது எங்கள் அப்பாவுக்கு தூக்கம் வராது. இடையில எழும்பி அப்படி ஃபோனை பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோன்னு ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் போய் இடையில படுப்பாங்க. அவங்களுக்கு இது எங்கள் அப்பா மட்டும் இல்லை, இது பெற்றோருடைய ஒரு வீக்னஸாக என்னன்னு தெரியல. ஆண்டு நான் அவன் அப்பா தானே. ஆனாலும் யாக்கோவே, நீ எனக்காக செருப்பு இல்லாம 2 மணிக்கு நடக்கல கேட்டாரா? நம்மள்கிட்ட எனக்காக நீ சரீரத்தை கிழிக்கல கேட்டாரா? ஏதாவது கேட்டாரா? வேற ஒண்ணு கேட்கிற, நான் அப்பானா எனக்குள்ள மரியாதை எங்கன்னு கேட்கிற. நீ அப்பான்னு பாடுறல, அப்பான்னு கூப்பிட ஆசைன்னு பாடுறல, அம்மான்னு கூப்பிட ஆசைன்னு பாடுறல. நான் உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டானா, இத்தனை மலை ஏறி இறங்கு, காலில் எழும்பி இத்தனை கடலுக்கு போ, இந்த வனாந்திரத்துக்கு போ, இந்த குகைக்கு போ, நீ இவ்வளவு தூரம் கால்நடையா நட, நீ உன் சரீரத்தை கிளி, நீ எனக்காக கொஞ்ச நேரம் தொங்கு, இப்படி ஏதாவது நான் கேட்டேனா? ஒண்ணு கேட்கிறா, நான் அப்பானா எனக்குள்ள மரியாதை எங்க? ஆனால் யாக்கோவே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய், உன் ஆடுகளை உன் பலி எனக்கு செலுத்தல. ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன துதிக்கல, பலி செலுத்தல. ஆமே, நான் உன்னை கம்பல் பண்ணல, ஆனா நீ செய்வேன்னு நினைச்ச. அதான் சொல்ற, நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாம. ஜோம் பண்ணலையா? ஜோ இப்படி ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டார். ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் பாஸ்டர்ஸ் நாங்க தான் ஃபோர்ஸ் பண்ணுவோம்ல. எல்லாம் கொஞ்ச நேரம் எழுப்பி ஆராதிங்க. ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உன் பலிகளினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமல், வாசிங்க, தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ ஆராதின்னு சொல்லி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஜோமன்னு சொல்லி நான் உன்னை டார்ச்சர் பண்ணல, ஆனா நீ இதெல்லாம் செய்வேன்னு நான் பார்த்தேன், நீ இதெல்லாம் செய்வேன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் உன்னை ஏற்படுத்தினதை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜெபம் ஆராதனை ஃபோர்ஸ் பண்ணி செய்யறது கிடையாது. அது என் அப்பா, இந்த கனத்தை நான் கொடுக்கணும். அதான் நீ பலியினாலே என்னை கனம் பண்ணவும் இல்லை. உன் பலி, அப்ப தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன், தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான். தன் காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் தெரிவிக்கிறவன் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்று தெரியப்படுத்துகிறான். அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? தண்ணி இல்லைன்னு அழு, ஆனா யாரும் இல்லைன்னு அழாத. ஆபிரகாம் தான் உன்னை தள்ளி விட்டான். ஆமா, நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒருத்தங்க நம்மை தள்ளி விட்டாலோ அது நம்மை விட்டு போனாலோ எல்லாம் போனது மாதிரி ஃபீல் பண்றோம். இல்ல, தண்ணி இல்ல அழு, நியாயம். யாரும் இல்லைன்னு அழாத. ஏன்னா ஒன்ன நான் சொல்ல வச்சேன். இன்னும் சொல்லணும்னா, ஆகாரே, உனக்கு பாராட்டின கிருபை என்ன தெரியுமா?
சாராள் என்னை பார்ப்பதற்கு முன்னதாக நீதாமா என்ன பார்த்த. ஹல்லேலூயா. இதை விட மேன்மை என்னப்பா? அதனால ஆபிரகாம் தள்ளி விட்டதும் ஆபிரகாம் இல்லை, அதனால எனக்கு எல்லாம் போச்சு. அல்ல, தண்ணி இல்லைனாலு நியாயம், உங்ககிட்ட உண்மையில தண்ணி இல்லை, ஆனா யாரும் இல்லைனால உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கும் இடத்துல, பிள்ளை இருக்கும் இடத்துல நான் சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் அழுத்தி சொல்றார், என்ன பாத்தியா, உன்னால கூட முடியலன்னு வரும்போது உன் பிள்ளை பக்கத்தில் இருக்க முடியல பாத்தியா, நான் இருப்பேன். நான் ஆபிரகாம் பிள்ளை பக்கத்திலே இருப்பேன், உன் பிள்ளை பக்கத்திலே இருப்பேன். நம்ம எல்லாம் அப்படி கூட இருக்க முடியாதுங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். அவ வேதனை தாங்க முடியாம தள்ளி போய் உட்கார்ந்து இருக்கிற இயேசு கூட உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். நீ என்னை கனம் பண்ணல, ஆனா நான் உன்னை சங்கடப்படுத்தல, மாறாக நீ என்ன செய்தாய் தெரியுமா? 24:43-24 உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்தி அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தி. நல்ல கவனமா கேளுங்க. பாவம் செய்கிறவனுக்கு பலி செலுத்த முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஒருபோதும் சேவை செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பானா? பாவம் செய்ய விரும்புகிறவன் ஒரு நாளும் பலி செலுத்த, அவனுக்கு பாட தெரியும், பாட மாட்டான். துதிக்க தெரியும், துதிக்க மாட்டான். வசனம் தெரியும், சொல்ல மாட்டான். ஏன்? அவன் பாவம் செய்ய விரும்புகிறான். ஆமென். பாட தெரியும். ஆண்டவர் கிருபையை கொடுத்திருப்பார், தாளந்தை கொடுத்திரு, பாட மாட்டான். வாயை திறந்து வீட்டில் பாட மாட்டான், ஃபேமிலி பிரேயர்ல பாட மாட்டாங்க, சர்ச்சில் வந்தாலும் பாட மாட்டாங்க. ஏன்? பாவம் செய்ய விரும்புறவங்க. ஆமென். அன்றாட பலி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுகிறதா? நாம் அவரை கனவீனப்படுத்துகிறோம். நாம் நம்மை ஜெனிப்பித்த கண்மலையை, நம்மை பெற்ற தேவனை மறக்கிறோம். உன் ஆத்துமாவை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்க விரும்புகிறாயா? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். சர்ச்சில் வந்தா மட்டும்தான் பாட்டு. அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தரை நினைக்கிறோம், 6 நாள் மறக்கிறோம். திருப்பி சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பலி செலுத்த விரும்புகிறவன் பாவம் செய்ய விரும்ப மாட்டான். பாவம் செய்ய விரும்புகிறவன் அவருக்கு பலி செலுத்த விரும்ப மாட்டான். எனக்கு கொஞ்ச நாளா துதிக்கவே முடியல. உண்மையில வெரி சிம்பிள். ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லி இருக்கிறார். நம்மால நிறைவா சொல்ல முடியுதா? நிறைவு ஆண்டவர் எவ்வளவு சிம்பிளாக்கி நம்ம கொடுத்திருக்கிறாருங்க. இஸ்ரவேலர்கள் செய்வாங்க, இதை செய் அதை செய்வாங்க. நமக்கு ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு தெரியும். அதனால ஸ்தோத்திரம் பண்ணு. நம்ம தமிழ்ல தான் ரொம்ப அழகா இருக்கும், ஒரே வார்த்தையில முடிஞ்சு ஸ்தோத்திரம். ஆனா நிறைவா சொல்றோமா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறும். ஒரு 1000 ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கி அதை கடன்னு படிச்சுட்டு டைமை பார்த்து, அப்பாடா இன்னைக்கு ஒரு 100 ஸ்தோத்திரம், மீதி எவ்வளோ இருக்கு? 900 கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம். என்ன கஷ்டப்படுறோம் ஏங்க. ஸ்தோத்திரங்கிறது இங்கிருந்து வரணுங்க. ஆமாம். பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ என் பொண்ணு இருக்க ஜாஃபியாவுக்கு நான் பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன். அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து, அப்பா இந்த கிஃப்ட் தந்ததுக்காக உமக்கு எப்படிங்க இருக்கும்? பேப்பரில் இது தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இது இப்படி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு வார்த்தை உண்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிஃப்டை இப்போ வாங்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு இது கேட்க பிடிக்குமா? நான் கிஃப்ட் கொடுத்ததும் தேங்க்யூ டேடின்னு என்னை ஹக் பண்ணி எதுக்கு பிடிக்கும்? நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கிறோமா? யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? பெற்ற தேவன்க. அப்பா அப்பா லவ் யூப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா. இப்படி இருதயத்துல இருந்து என்னால சொல்ல முடியலன்னா நான் யாரை ஏமாத்திட்டு இருக்கிறேன்? அப்பா தேங்க்யூப்பா, நீ
நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே கரம் எந்தன் சிரம் வைத்து. நான் இத்தனை ஸ்தோத்திரம் இத்தனை நாளைக்குள்ள சொன்னா எனக்கு இது கிடைக்கணும். நான் எதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? என் கிரியை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் இருதயத்திலிருந்து வரணும். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் அனுப்புறார், நீ போ சாமுவேலே, எங்க ஆண்டவரை போ, நீ போ பெத்லகேம்ல ஈசாயின் வீட்டுக்கு போ. அங்க யார் இருக்கிற ஆண்டவரே? அங்க யாரும் இல்லை, அங்க இருக்க வேண்டியவன். ஆனா அவனை தகுதி இல்லைன்னு எங்கேயோ தள்ளி வச்சுட்டாங்க. அங்க யாரும் இல்லை, ஆனா அவன் இங்க இருக்கிறான், என் இருதயத்தில் இருக்கிறான். நான் அவனை தெரிந்தெடுத்தேன், நீ போ. சாமுவேல் பார்க்கிறான், தாவீது வரது ஒரு தாவீதை கூட்டிட்டே வரல. ஒரு நல்ல தகப்பன்னா என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான். ஆண்டவர் சாமுவேல் உட்கார வைத்தார். சாமுவேல் உட்காரல, கர்த்தர் சாமுவேல் உட்கார வச்சார். சாமுவேல் ஃபாஸ்டிங் இருக்கல, கர்த்தர் சாமுவேல ஃபாஸ்டிங் இருக்க வைத்தார். ஏன்னா சாமுவேலுடைய கண்ணெல்லாம் யார் மேல இருக்கு? மூத்த பையன் மேல இருக்கு. கர்த்தருடைய கண்ணெல்லாம் யார் மேல இருக்கு? இளைய பையன் மேல இருக்கு. கர்த்தருடைய பீடத்திலிருந்து எது வெளிப்படும் தெரியுமா? சாமுவேலுடைய பார்வை அல்ல, பரலோக தேவனுடைய பார்வை தான் வெளிப்படும். ஹalleluya, ஆமென். சாமுவேலுடைய பார்வை எல்லாம் வேற. யாரை பிடிக்குமோ அவங்க மேலதான் கண்ணு, யார் ஓகே அவங்க மேலதான் கண்ணு. ஆனா கர்த்தரின் பார்வை. சாமுவேலுக்காக ஃபாஸ்டிங், சாரி தாவீதுக்காக ஃபாஸ்டிங். சாமுவேல் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு வரல, ஆனா ஃபாஸ்டிங் போட வச்சார். அதாங்க அன்பு. இந்த தேவனை மறந்தார். தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது மாத்திரமல்ல, நேரம் போகிறதுனால இன்னும் 2 காரியம் 5 காரியங்கள் எழுதி கொண்டு வந்தேன். 2 காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன் வேகமாக. இரண்டாவது, நமக்கு நல்ல தெரிந்த சங்கீதம் 103 1 2 சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யாரும் எழும்பி போக வேண்டாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சிலர் இப்பதான் எழும்பி பேக்கெட் எங்க போச்சு? ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும், சகல உபகாரங்களையும் நான் பாடணும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஒன்னையும் மறக்க கூடாதான். நம்ம செலக்ட் பண்ணி நாளை தெரிந்தெடுப்போம்ல. பைபிள் சொல்லுது ஒன்றையும், சகல உபகாரம் மறக்க கூடாது. எசேக்கியா மறந்ததுனால அவன் மன மேட்டிமை உள்ளவனானான். சவுல் சிங்காசனம் கிடைத்ததை நினைத்தான், காணாமல் போன கழுதை கிடைத்ததை மறந்தான். சகல உபகாரத்தை நினைக்கிறவனுக்கு தான் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே பெருசு பெருசா தெரியும், பெருசு பெருசா தெரியும். தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்காததுனால 100 பேருக்கு தலைவனா வைக்கும் போதும் சரி, தேவன் அவனை ராஜாவாக்குறது தான் அபிஷேகம் பண்ணார். சவுல் ஏதோ ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து அவன் அப்படி கஷ்டப்படுத்தலாம். ஆனா தாவீது நான் தெள்ளுப்பூச்சி ஒவ்வொரு நன்மையும் தாவீது பாத்தீங்கன்னா இது இல்ல எனக்கு வேற இல்ல சொன்னாங்க. ஏமே, நான் ஆர்டர் பண்ணது வேற இல்லை, இது வந்திருக்கு, தோசை வந்திருக்கு, கிடைச்சதை சாப்பிடு. எனக்கு வேற எல்லாம் சொன்னாங்க, இது இல்லை, அப்படி இல்லை. தாவீது ஒவ்வொரு சின்ன சின்ன பொறுப்பு கொடுக்கு. ஏன்னா அவனுக்கு சவுல் பார்த்துட்டான், ஜனங்கள் இவனை ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க.
தாவீது அவன் அப்படி பார்த்துடக்கூடாது. அதனால அவன் ஒரு 100 பேருக்கு தலைவனாவை, ஒரு 200 பேருக்கு தலைவனாவை, மீகாலுக்கு புருஷனாவை, இப்படி ஒவ்வொன்னா வச்சு அந்த பொசிஷன்ல இருந்து இவனை வெளியே அப்படி சுத்தி கொண்டு வரணும். ஏன்னா தாவீது தன்னை அப்படி பார்த்துடக்கூடாது. ஏன்னா ஜனங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். பல நேரத்தில் நாம தேவன் வைக்க போகிற ஸ்தானத்தில் நம்மை பார்க்க விடாதபடிக்கு பிசாசனவன் பல நேரத்தில் இப்படி கறக்குவான். ஆனா தாவீதுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே ஏன் தெரியுமா, அவன் சகல உபகாரங்களை நினைத்தான். இந்த தெள்ளு பூச்சி நாளா தெள்ளு பூச்சி நாளா ராஜாவுக்கு மருமக ஆகிறதுங்கிறது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்ல உனக்கு வீட்டை கட்டுவேன். நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஆமாம், வீடை இவ்வளவு நாள் ஆராதித்து இப்பதான் கெட்டுறதா இல்ல? சில தாவீதுகள் அப்படிதான். நான் இத்தனை வருஷம் ஆராதிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் வீடே கிடைச்சிருக்கு. அப்படி இல்லை, வீடை கட்ட என்னதான் ஆண்டவரே நான் ஏமாத்துறப்பா. தூளில் இருந்து உயர்த்தி தூக்கி உடைய கைகளை உயர்த்தி சொல்லி பாடுவோமா? துதித்து பாட வைத்தீர், அல்லேலூயா அல்லேலூயா. தூளில் இருந்து தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. ரெபலஹடரே துதித்து பாட வைத்தீர், அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் உபாகம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். உன்னை இந்த டேஷ் வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நினைக்கணும். உன்னை இந்த டேஷ் வருஷமளவும். ஏன் டேஷ் போட்ட? அதுல என்ன நம்பரை போடணும்? அதுல என்ன நம்பர் போடணும்? 50, 60 நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா இந்த வசனத்தை இப்படிதான் படிக்கணும். உன்னை இந்த எழுதுறவங்க அதுல உங்க வயசை எழுதி பக்கத்துல காட்ட வேண்டாம். அப்புறம் டை அடிச்சதெல்லாம் தெரிய வந்துடும். உன்னை இந்த 40 வருஷம் ஆண்டவர் சொல்றார், நீ 1-2 வழி இல்லப்பா, எல்லா வழியும் நினைக்கணும். உன்னை நான் புல்லுள்ள இடத்துல நான் கொண்டு போனேன் பாரு, அதை மட்டும் நீ நினைக்க கூடாது. மரணரின் பள்ளத்தாக்கில் நான் கூட இருந்தல்ல, அதையும் நினைக்கணும். நீ வீட்டில் பிரியாணி சாப்பிட்டல, அதை மட்டும் நினைக்க கூடாது. கஞ்சி குடிச்சல, அதையும் நினைக்கணும். எல்லா வழியையும் நீ நினைக்கணும். அப்படி நினைச்சா என்ன தெரியுமா? 2:7 வாசிங்க. உபாகம் 2:7. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அடுத்த வார்த்தை, இந்த 40 அதில் டேஷ் போட்டுருங்க. நீ எல்லா வழியும் நினைப்பாயாக. அப்படி நினைக்கும் போது உனக்கு ஒரு பதில் உண்டு. என்ன? இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்த. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுக்கு ஃபுல்லா கூட இருக்க முடியுமா? முடியாது. அம்மாவுக்கு கூட இருக்க முடியுமா? முடியாது. யாருக்கு இங்க கூட இருக்க முடியும்? இந்த இத்தனை வருஷமும் அவர் எங்கிருந்து கூட இருக்க ஆரம்பித்தார் தெரியுமா? ஆமென். தாயின் கருவில் உற்பவித்தது முதல். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஹல்லேலூயா, நான் உற்பவித்தது முதல் நீர் எனக்கு ஆதரவாக இருந்தீர். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே,
உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. இதுதாங்க சாட்சி. சாட்சியே என்ன அப்படின்னா, இந்த 40 வருஷமும் அவர் என் கூட இருந்தார். ஒரு வழியில அவர் விட்டிருந்தாலும் அடுத்த பாதையை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். காணாமல் போன இஸ்ரவேலருக்கு இமைப்பொழுது முகத்தை மறைத்தாலும் அடி வாங்கியாவது வாழ்ந்துருவாங்க. ஆனா யாரும் சேர்க்காத இந்த ஆட்டுக்கு அவர் இமைப்பொழுது முகத்தை மறைத்த. அதனாலதான் நீருமுடைய முகத்தை மறைக்க திகைச்சிரும். அதுக்கப்புறம் முடியாது. இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாது. அதனாலதான் எசேக்கியேல் இருக்கிறது 20 நினைக்கிறேன், என் கண்கள் தப்ப விட்டது. அவருடைய கண்ணு தப்ப விட்டுச்சான். ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்கள். யோசுவா அதுதான் சொல்லுகிறார். தன்னுடைய கடைசி நாட்களிலே யோசுவா அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று சொல்லுகிறார். 24வது அதிகாரத்தின் 17வது வசனம். யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லாத்தையும் நினைக்கிறார். ஆமென். நம்முடைய ஓட்டத்தை நம்ம அப்படி ஓடி 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 கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போயிட்டு இருக்கிறோம்ல. ஐயோ இன்னும் எத்தனை காலம், இன்னும் இப்படி நினைக்காம இவ்வளவு காலம் நடத்தி வந்தார். ஒவ்வொன்றையா நினைக்கணும். யோசுவா எல்லாத்தையும் நினைத்ததுனால 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சொல்லிவிட்டு 16வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. அது என்ன இருக்கட்டும், அது உலகம் கொடுக்கிற மேன்மையோ பணமோ பொக்கிஷமோ பெயரோ புகழோ, அது என்னை கர்த்தரை விட்டு விலக்குமானால் அந்த காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாக. இதுதான் சகல உபகாரங்களை நினைக்கிறவனுடைய தீர்மானமும் ஜெபமும். ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை வேலை கேட்கிறேன், பணம் இல்லை பணத்தை கேட்கிறேன், வீடு இல்லை வீடு கேட்கிறேன், சொத்து இல்லை சொத்தை கேட்கிறேன், ஆமென், பெயர் இல்லை பெயரை கேட்கிறேன், புகழ் எல்லா ரைட்டு தான். ஆனா இதுவைகளில் ஒன்று என்னை உம்மை விட்டு விலக்குமானால் அந்த காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாக. இளைய குமாரன் நினைச்சா அப்பா சொத்து வச்சு வாழ்ந்துடலாம். என்னடா வாழ்ந்துக்கோடா கொடுத்தார் தகப்பன். போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அப்பா சொத்து இருந்தா வாழ முடியாது, அப்பா இருந்தா தான் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அடிபட்டு வந்தவங்க தானங்க நம்ம. அது இருந்தா வாழ்ந்துடலாம், இது இருந்தா வாழ்ந்துடலாம், அப்படி இருந்தா வாழ்ந்துடலாம், இப்படி இருந்தா வாழ்ந்துடலாம். தற்கொலை ஒரு 2-3 மாதமாய் தற்கொலை பண்றவங்க லிஸ்ட் எல்லாம் எடுங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தான்னு பாருங்க. நிறையவே இருந்து, நிறைய. எத்தனை தொழிலதிபர்கள். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அது இருந்தா வாழ்ந்துடலாம். நம்ம கொடி அந்த செடி இல்லாம அடுத்த செகண்டே அவுட். அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. உபகாரங்களை மறக்க கூடாது. எஸ்ராவின் நாட்களிலே ஆலயத்துக்கு மீண்டும் அஸ்திபாரம் போடுகிறார்கள். அப்பொழுது எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம்
12வது வசனத்தை வாசிங்கள். ஆலயத்தை கண்டிருந்த முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு கூட்டம் இங்க அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது அழுறாங்க. அதாவது முந்தின ஆலயத்தை கண்டிராதவர்கள், பழைய ஸ்டோரி தெரியாதவங்க, சரித்திரம் தெரியாதவங்க கம்பீர சத்தமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். புரியும்படி சொல்லணும்னா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஒரு திருமணமோ எந்த ஒரு காரியம் ஆகட்டும், பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் கண்ணீர் வரும். சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு, இந்த ட்ரெஸ்ஸை போடு, அந்த ட்ரெஸ்ஸை போடு. அவன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாஸ்ட் தெரியாது. ஆனால் பெரியவங்க கடந்து வந்த பாதை, என் வீட்டில் இந்த மகிழ்ச்சியின் சத்தமா, என் வீட்டில் இந்த கம்பீர சத்தமா. இந்த சர்ச்சு கிருபையினால் 2018 கட்டி முடிக்கப்பட்டது. நான் அடிக்கடி எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், சாட்சி சொல்லுங்கம்மா. நீங்கள் அம்மா நோ, ஏன் சாட்சி சொல்ல மாட்டாங்கன்னு அழுதுருவாங்க. ஏன் அழுவாங்கன்னா, அவங்க முந்தின ஆலயத்தை கண்டவங்க. ஆரம்பத்தில் சனிக்கிழமை இந்த பக்கத்து தெருவிலேருந்து ஒரு சகோதரன் ஒரு பக்கெட் நிறைய சாணி எடுத்து கொண்டு கொடுப்பார். எங்கள் அம்மா எடுத்து சனிக்கிழமை அதை பூசுவாங்க. பூசும்போது, ஆண்டவரை என்னைக்கு ஆண்டவர் இதில் காங்கிரீட்டு போட்டு அப்படி பூசுவாங்க. ஆமென். முந்தின ஆலயத்தை அவங்க கண்டதுனால இந்த பிந்தின ஆலயத்தில் நன்மையை பார்க்கும்போது அது வேதனையின் கண்ணீர் இல்லை, அது நன்றி. நன்றி. இதுதான் வாழ்க்கையில், இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கு நீ இதை சொல்லிக் கொடு, அவங்களுக்கு தெரியணும், இந்த ஆரம்பம் என்னன்னு தெரியணும். அதனாலதான் சில வாரங்களுக்கு முன்பதாக சொன்னேன் அல்லவா, சவுல் நிறுத்தப்பட்ட ஸ்தானத்திலிருந்து மட்டும்தான் தன்னை பார்த்தான். தாவீது எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்த்தான். தூளில் இருந்து உயர்த்தி கைகளை உயர்த்தி துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. நினைவு கூறணும். ஆமாம், எனக்கு இது சொல்ல தோணுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. 2019 ஊழியத்துக்காக சுவிட்சர்லாந்தில் போக வேண்டியிருந்துச்சு. 10 நாள் மினிஸ்ட்ரி முடித்துட்டு நான் அங்கே போகிறதுனால அண்ணனும் அங்கே வந்தாங்க. மினிஸ்ட்ரி முடித்துட்டு இவனை கூட்டிகிட்டு எங்கேயாவது 2-3 இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தாங்க. ஏன்னா நான் தனியாக போக மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அண்ணனும் அந்த 10 நாள் மீட்டிங் முடிகிற அன்னைக்கு அவங்க அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் ஒரு பெரிய மலை மேலே டிக்கெட் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல பணி, அதை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மேலே அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு நாங்கள் 2 அதில் நடந்து, ஆமாம் அண்ணே கட்டையம் வேலைன்னு அதுக்கு அடுத்த ஒரு சர்ச்சு தெரு, கேசவபுரம்னா இதுக்கு அடுத்த தெரு. இதிலெல்லாம் டயர் ஓட்டிட்டு போனோன்னே, நம்ம டயர் ஓட்டிட்டு போனோம். ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு. அவன் டயர் ஓட்டிட்டு போனோம். அந்த நொங்கு தானே, அதுக்கிடையில் கம்பு கொடுத்து அதை ஓட்டிட்டு போனோம். எல்லா வழியும் நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணுங்க. சாட்சி என்ன? ஒண்ணுதான், அவர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தார். இதுதாங்க சாட்சி. நான் யார் தெரியுமா? ஒண்ணு, நீ சேர்க்க தகுதி இல்லாத ஆடு. தகப்பனை விட்டு போன இளையகுமாரன் தவிட சாப்பிடுறதுக்கு கூட தகுதியை இழந்தவன். இதுதான் நீ. தகப்பனோடு இருந்த வஸ்திரம், பாதரட்சை, மோதிரம், வீட்டுல சாப்பாடு கன்று அடிக்கப்படுகிறது. ஆனா அந்த உறவு துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தவிட தின்ன கூட தகுதி இல்லாத. இதுதான் நீ. இதுதான் நீ. இதுதாங்க நம்ம காணாம போன ஆடு கிடையாது. ஒருவரும் சேர்க்காத ஆடு. நேசம் என்னும் வலையை விரித்து என்னை சிக்க வைத்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதரிலே சிக்கின ஆடு கதறிச்சு. அந்த கதறல் தான் அதற்கு ரட்சிப்பாய் மாறுச்சு.
சில புதரில சிக்க வச்சு கதற வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்தவும் கரமே மட்டும் என்னை நடத்தி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன். அப்படியே கைகளை உயர்த்தி நீதியும் ஞானமுமானவர், நீதியும் எங்கள் திராட்சை செடியே இயேசுவே, இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே பாடும். அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன். ஒரு உபகாரங்களை மறக்க நமது நினைக்க 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 கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்தை விட்டு நம்ம விலகிட்டே இருப்போம். கர்த்தரை சேவிக்கணும். நான் மட்டும் இல்ல, அவர் செய்த உபகாரங்களுக்கு நான் மட்டும் அவரை சேவித்தால் போதாது, என் குடும்பம் அவரை சேவிக்கணும். அதான் தலைமுறைக்கு சொல்லணும், ஏ இது சும்மா வரலப்பா, இது சும்மா கிடைக்கல. ஆமென். தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பா என்ன பொசிஷன்ல இருக்கேன்னு தெரியுமா? அப்படி இல்ல, அப்பா எப்படி இந்த பொசிஷன்ல வந்தேன் தெரியுமா? அதை சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. சேர்க்கா யாரும் சேர்க்காத ஆடு. ஆமென். மூன்றாவது இதை மறக்க கூடாது தெரியுமா? 2 ராஜாக்கள் 17:38. நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமல். நீங்க மறக்க கூடாது. தேவ பிள்ளைங்க இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் இந்த உடன்படிக்கையை மட்டும் மறக்கவே கூடாது. நீங்க இந்த பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஒரு சத்தியத்தை பார்க்க முடியும். என்ன சத்தியம் என்றால், இந்த வேதத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களுக்கு இந்த வேதம் பலிக்கும் வாக்குத்தத்தமாயிருக்கும். உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு இந்த வேதம் பழிவாங்கும் பட்டயமாயிருக்கும். இதுதான் பைபிள். நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னு அதை பார்க்க முடியும். உடன்படிக்கை மீறவங்கள்ட்ட பட்டயத்தை அனுப்புறார் பழி வாங்கிறதுக்கு. ஏன் இந்த உடன்படிக்கையை மறக்க கூடாது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னது போல, தகுதி உள்ளவங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 23, 24 வாசிங்க வேகமா. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார். 22ல இருந்து வாசிங்க. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர், யெரொபெயாம் செய்த இஸ்ரவேல் புத்திரர் பிள்ளைங்க அவங்க பாவம் செய்து அகற்றப்பட்டார்கள். மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சதும் கர்த்தர் அகற்றல, கர்த்தர் எச்சரிக்கிறார், உணர்த்து. பாருங்க 13 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தார்.
14 சொல்ல, அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசமாய் இராமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல தங்கள் கழுத்தை எச்சரித்துக் கொண்டே, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, மீறாத மீறாத மீறாத. ஆனால் நான் இப்படிதான் செய்வோம், இப்படிதான் செய்வோம். ஒரு கட்டத்தில் அவங்களை அப்படி துடைத்து அப்புறப்படுத்துகிறார். அப்புறப்படுத்தி விட்டு 24வது வசனம், அசீரிய ராஜா என்ன செய்கிறான்? கூத்தாவிலும் அசீரிய ராஜா என்ன பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை, இந்த வார்த்தையை கவனிங்க, அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். இந்த கூட்டம் தான் நாம. ராஜா விருந்துக்கு அழைக்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்தது நிமித்தமாய் தெருவில் இருந்த மற்றவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். யாரும் சேர்க்காத ஆடுகள். இடம் காலியா இருந்ததுனால நம்மை கொண்டு வைக்க, அதான் ரட்சிப்பை பெரிதாய்ப்பார். இது காலியா, இந்த இடத்துல சீட் இருந்ததுனால வந்து உட்காரல, இதுல தகுதி உள்ளவர்கள் இருந்தது. பிராகாரத்துல கர்த்தருடைய ஆலயத்துல நானும் நீங்களும் கொண்டு வந்து நாட்டப்பட்டது இடம் இருந்ததுனாலயோ, யாரும் வராததுனாலயோ அல்ல, தகுதியுள்ளவர்கள் இருந்தார்கள். எஸ்தரே, நீ ராஜாவானது ராஜாவுக்கு வேற மணவாட்டி இல்லாததுனால அல்ல, தகுதியுள்ள வஸ்தி தள்ளப்பட்டாள். அந்த இடத்துல எஸ்தர் கொண்டு வந்து நாட்டப்பட்டாள். கர்த்தர் எப்படி கொண்டு வைத்திருக்கிறார்? ரோமர் 11வது அதிகாரம், ரோமர் 11. பிரைஸ் காட். 17வது வசனம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார். சொல்லிவிட்டு 22வது வசனம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். கண்டிப்பு என்ன? முறித்து போடப்பட்டிருக்கிறது சில கிளைகள். தயவு என்ன? ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது சில கிளைகள். நான் நீங்களும் யார் தெரியுமாங்க? ஒட்ட வைக்கப்பட்டவங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? இஸ்ரவேல் புத்திரரில் லேவி கோத்திரத்திலிருந்து மட்டும் ஆசாரியர்கள், பிரதிஷ்டையுள்ள பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களை நியமிக்கும் போது புறஜாதியார் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரான நம்மை அழைத்து இரத்தத்தால் கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் தயவு. அதனாலதான் பைபிள் வான் பண்ணுகிறது, இந்த தயவில் நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். வளர்ந்த கிளையை வெட்டுறது ஈஸியா? ஒட்ட வைக்கப்பட்ட கிளையை வெட்டுறது ஈஸியா? ஒட்ட வைக்கப்பட்டதை வெட்டணும் கூட வேண்டாம். வளர்ந்தது சுபாவ கிளைகளையே அவர் தப்ப விடாதிருக்க உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், நான் அவருடையவன், நான் இயேசுவினுடையவன். இனி நான் எப்படி வாழணும் தெரியுமா? பழைய மார்க்கத்தின்படி, பழைய சுபாவத்தின்படி அல்ல. பழையவைகள் ஒளிந்தன. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, பழையவைகள் ஒளிந்தன, அவ்வளவுதான். முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை, பழையவைகள் ஒளிந்தன. இந்த ஜனங்களுக்கு இதை சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 38 39 வசனங்களை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 17 38 39. நான் உங்களுடனே பண்ண உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. பயந்து இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட பிறகு 40வது வசனம், ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக என்ன எப்படி எல்லாம் செய்தார்களோ
அந்த முறைமையின்படியே செய்தார்கள். இதான் உடன்படிக்கையை மீறுகிறது. முந்தின முறைமையின்படி செய்யறதுக்கு எதுக்கு ஒப்பந்தம்? கல்யாணத்துல எதுக்குங்க 2 பேர் கைப்பிடித்து உடன்படிக்கை செய்யறாங்க? இவள் ஒருத்திக்கே, இவர் ஒருவருக்கு. இதுதாங்க உடன்படிக்கை. முந்தின முறைமை அறியாமை உள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல இருந்தார். அந்நிய மார்க்கத்தில் இருந்தோம், கிருபையாய் ரட்சித்தார், பிரித்தெடுத்தார், அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். இனி நாம் எந்த முறைமையின்படிதான் செய்யணும்? கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தின் முறைமையின்படிதான் செய்யணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் செய்கிற முறை அது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கணும். விட்டு வந்த மார்க்கத்தில் உள்ள முறை இன்னும் நாம் தொடருகிறோமா? ஆமென். ஒவ்வொன்றுக்கு நாம் இப்போ நாள் பார்த்துட்டு இருக்கிறோமா? எந்த முறைமையின்படி செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் செய்யட்டும், ஆனா உடன்படிக்கை பண்ணப்பட்டவனுக்கு ஒரு முறை இருக்கிறது. அது கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். விட்டு வந்த முறைமையின்படி. இங்க பாருங்க 33வது வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். 34வது வசனம், இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே. நாம் ஒரு காரியத்தை செய்யறோம், நாள் பார்க்கிறதுல இருந்து நேரம் பார்க்கிறதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது அது வேதத்தின்படிதான் செய்கிறோமா என்பதை ஆராய்கிறோமா? எங்கிருந்து வந்துச்சு ஒவ்வொரு முறை? ஆமாம். பிரதிஷ்டை எப்போ பிரதர் வைக்கிறீங்க? மேரேஜ் எப்போ பிரதர் வைக்கிறீங்க? ஆடி முடியட்டும். சரி, நீங்க ஆடி முடிங்க, நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம் ஆடுவீங்க? எங்க இருந்துங்க வந்துச்சு இந்த முறை? உடன்படிக்கை மீறுகிறோமா? ஆண்டவர் சொல்ல, நீ பிரித்தெடுக்க. எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற தெரியுமா? சாதாரண ஆள் இருந்த இடம் இல்ல. எப்ராஹிம் அவருடைய சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேலுக்கு பதிலாக உன்னை கொண்டு வைத்து உன் கையை பிடிச்சு உனக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தா 9க்கும் 10க்கும் இடையில நசுங்கிறதுக்கா? யாரை ஏமாத்திட்டு இருக்கோங்க? ஆமென். உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. எத்தனை பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 4 பேர் நமக்கு காடு கொண்டு வாராங்கனாலே நம்மளை அவர் சேர்த்ததுனால மட்டும்தான். இன்னைக்கு நம்மில் வெளிப்பட்ட ஏதாவது ஒரு மேன்மை இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை சேர்த்ததுனால மட்டும்தான். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர், நீ வேற யாருக்கும் பயப்படாதப்பா. ஐயோ இப்படி பண்ண அப்படி ஆயிரும், இப்படி பண்ண எதுக்கும் பயப்படாத. முந்தின முறைமை நீ இருந்த அந்த காலத்தில் அப்படி அறியாமை உள்ள காலம். இன்னைக்கு உன் கையில நான் எழுதி கொடுத்துட்டேன். இது மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. பட் அதே நேரத்தில் அதனால பைபிள் என்ன இருக்குன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. வேதத்துக்கு மாறாது. இது அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க. நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், நான் கையை பிடிச்சிருக்கிறவருக்கு. ஆமென். எப்படிங்க இருக்கும்? ஒரு புருஷன் மனைவியாக கை பிடிச்சாச்சு. ஆமென். புருஷன் உன்னை இப்படி செய்யணும்னு சொல்லும் போது மனைவி இல்ல அவங்க இப்படி சொன்னாங்கன்னா இப்படிதான் செய்வேன்னா, அது உடன்படிக்கை மீறதில்ல. அங்க விரிசல் வர ஆரம்பிச்சிடும்ல. எனக்கு தெரியும், முதல் 2 பாயிண்டை விட 3வது பாயிண்ட் நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். 2 வாரமா வெட்டிங் டேஸே காணல. போன வாரம் ஏன்னா எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறியாமை உள்ள காலம். ஆமென். ஆண்டவர் சமயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் படைத்து நல்லது என்று கண்டார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் இந்த நாள் மோசம், ஆண்டவர் சொல்ல, நீ எவ்வளவு மோசம் தெரியுமா? தேவ பிள்ளைகளே கைப்பிடிச்சிருக்கிறாருங்க. சில சொல்லுவாங்க, சிஸ்டர் இங்க வரீங்களா, பிரேயருக்கு வரீங்களா, பிரதர் பிரேயருக்கு வரேன். நான் வீட்டில் ஒன்று கேட்டு சொல்றேன். ஏன்? உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஆள் வீட்டில் இருக்கு.
அவள்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது, அவர்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. உடன்படிக்கை மீறுகிறது. உடன்படிக்கை மறவாது. ஏன் இந்த வார்த்தை இப்படி அழுத்தி சொல்லுகிறேன்னா, கடைசி காலத்தின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த வாசியங்கள் செபிக்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். அடுத்த வார்த்தை, உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். அடுத்து, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். கடைசி காலத்தில் யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? உடன்படிக்கைக்கு துரோகிகள். அவங்க வஞ்சிக்கப்பட்டதின் அடையாளம் என்ன? 31 வாசம், அன்றாட பலி நீக்கப்படும். டெய்லி நம்ம பண்ற ஜெபம் துதி எல்லாம் நீக்கப்படும். உடன்படிக்கைக்கு ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஈஸியா வஞ்சிக்கப்படுவாங்க. பிசாசு டார்கெட் பண்றது அப்படிப்பட்டவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உடன்படிக்கையில ஒருத்தன் உறுதியா இருந்தானா அவனை மேற்கொள்ள முடியாது. அப்படியே அவன் கூட ஃபைட் பண்ண போனாலும் ஆவியானவர் அவனுக்காய் ஜெயம் கொடியேற்றுவார். ஏன்னா நேசர் கொடியை வீச பண்ணார். சுனேமியால் சொல்லுகிறார், என் மேல் பறந்த அவருடைய கொடி. அது சத்துரு பார்க்கும்போது எப்படிப்பட்ட கொடியா இருக்கும் தெரியுமா? ஜெய கொடி. ஏய், இது ஏன் கோட்டை இல்ல? 2 நாடு யுத்தம் பண்ணும் போது ஜெயிக்கிற நாடு தங்கள் கொடி அதுல நாட்டுவாங்க. இது ஏன் கோட்டை, இதை நான் பிடித்திருக்கிறேன். அதான் அந்த கொடிய, என் மேல் பறந்த கொடி. அந்த கொடி பறக்கிறது வரைக்கும் தான் நமக்கு சேஃப். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதனால எந்த ஒரு காரியம் ஆகட்டும், அங்க எஸ்ன்னா இங்க எஸ், அங்க நோனா இங்க நோ. இதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடே மாது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ உங்க கூட பயணிக்கணும். உங்களை நான் மறக்க கூடாது. நீங்க செய்த உபகாரங்கள் ஒன்றை நான் மறக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் மேல உம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நான் எவ்விதத்திலும் மறவாதபடிக்கு அதை காத்து நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. அன்பேருന്ന கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் ஸ்நேகம் என்னும். சொல்லுங்க, அன்பேருന്ന கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேகும் மொழிகளால். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடே மதி. எங்கள் நல்ல தகப்பரே, அப்பா பிதாவே, புறமலரே மாமா சேரா ஜனலரே, இருளேறும் ராத்திரியில் വഴിയേതെന്നറിയില്ല തിരവുയരും യാമത്തിൽ തീരമൊന്നും കണ്ടില്ല ഒന്നു ഞാൻ അറിയുന്നെന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ കൂടെ ഉണ്ട് കാവലായി ഒന്നു ഞാൻ അറിയുന്നെന്നെ ആമേൻ
பெருவெள்ளமும் தோற்று போகுமே. இயேசுவின் கைகள் தாங்கி நடத்துமே. பெருவெள்ளமும் தோற்று போகுமே. இயேசுவின் கைகள். சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள ஆனந்தமே ஆனந்தமே, பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ரேமல கபதனரா. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவரே, எந்த நிலையிலும் உடன்படிக்கை மீறாதபடிக்கு, துரோகம் பண்ணாதபடிக்கு அப்பா உணர்வுள்ளவர்களாய் வாழ, உண்மை உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நல்ல தகப்பனே. ஆமே, நீங்க போதும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபித்து முடிக்க போறேன். உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, நீர் என்னை வைத்த ஸ்தானம் எவ்வளவு பெரியதப்பா. நீர் என்னை கொண்டு வந்து வைத்ததும் அல்லாம உம்முடைய வஸ்திரத்தை என் மேல் விரித்து இவ்விதமா என்னை உம்முடையவனாய், உம்முடையவளாய் மாற்றி இருக்கிறேன். கடைசி வரை அப்ப நான் உம்முடையவன், நான் உமக்கே சொந்தமானவன். முழுவதுமாய் என்னை விட்டு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். I surrender, I surrender all to thee, my blessed Savior. I surrender. பிரியமானவர்களை, யாருக்காகவும் எதற்காகவும் உடன்படிக்கை மீறிடக்கூடாது. நாம் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். ஓசியா 2 கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையாய் உன்னை எனக்கென்று நித்திய விவாகத்துக்கென்று நான் நியமித்துக் கொள்வேன் என்று. எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்கணும். இந்த உடன்படிக்கையை மறந்துடக்கூடாது. கடைசி அப்படி 2 கைகளை உயர்த்தி ஆர்ப்பணிக்கின்றேன், நான் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும், ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அர்ப்பணிப்போடு ஒரு விஷயம் கூட சொல்வீர்களா? அர்ப்பணிக்கிறேன், ஆவி ஆத்மா சரீரம் முழுதும், ஆவி ஆத்மா சரீரம் முழுதும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களுடைய திரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை மறவாதபடிக்கு, நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களை மறவாதபடிக்கு, எல்லாவற்றுக்கு மேல எங்களோடு நீர் செய்த உடன்படிக்கை நாங்கள் மறவாதபடிக்கு, உணர்வு உள்ளவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். எவ்விதத்திலும் நாங்கள் உடன்படிக்கை மீறாதபடிக்கு எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். இந்த 7 மாதங்கள் கிருபையாய் காத்தீரே, ஸ்தோத்திரம். கண்மணி போல நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய், நன்மையாய், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படுகிற மாதமாய், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்படுகிற மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க.
விசேஷமாய் ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். தடையில்லாமல் எல்லா நாளும் இங்கே ஜெபம் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்கள் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya.